அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு வரப்போகிறது, வந்துகிட்டே இருக்கு, வந்துருச்சு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறவங்களுக்கும் பிறந்துகிட்டே இருக்கும் போது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் 2025ல இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பொருந்தணும். அதனாலதான் இப்பவே 3 காலத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். அப்ப அந்த 2025ஆம் ஆண்டு என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நம் பெரியோர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஒரு வருஷம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 12 மாதம் அடங்கியது ஒரு வருஷம். அந்த 12 மாசத்துல ஒருவருடைய வாழ்க்கை மேலே 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 போகலாம், கீழேயும் போகலாம். தலைகீழா மாறக்கூடிய அமைப்பு இந்த ஒரு வருஷத்துக்கு வலிமை உண்டு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, எதுல சறுக்கல் இருக்கலாம், என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யும் போது இந்த சறுக்கலை நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் முழுசா பாத்துருங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கான காலம், உங்களுக்கான போர்க்களம், அவ்வளவுதான். சரி, இதுவரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்கும்? பல பேருடைய வெறுப்புக்கு ஆளாகிறது மட்டும் இல்லாம சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கும் ஆளாகி இருப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய அவமானம், வேலைக்காரர்களால அவமானம், நண்பர்களால, துரோகிகளால விரக்தி, வலி. பூர்வீக பூமிய விட்டுட்டு வேற ஊருக்கு, வேற நாட்டுக்கு குடிபெயர்து. போதாத காலத்துக்கு குடி, சூது, ஆண் பெண் பழக்க வழக்கங்களால ஊரை விட்டு வெளி உலகத்துல அலையக்கூடிய நிலை. தங்கறதுக்கு இடம் இல்ல, நிம்மதியா ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு குடும்பம் இல்ல. குடும்பமே இருந்தாலும் எதிரி மனப்பான்மை, அப்புறம் போதா குறைக்கு விபத்து, நோய், கழுத்தை பிடிக்கிற கடன், துரோகம், அது மட்டும் இல்லாம எதிரிகளுடைய சூழ்ச்சி, வலைப்பின்னல், தடை, நிம்மதியா தூக்கம் இல்ல, கௌரவம் காணா போயிடுச்சு. விழுந்து கிடக்கிற, சோர்ந்து கிடக்கிற, துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் துவண்டு கிடக்கிற, வாழ்க்கை முழுவதும் வலியை சுமந்து கிடக்கிற, பிறந்ததிலிருந்து சந்தோஷத்தை, கௌரவத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கைங்கிற போராட்ட களத்துல ஓய்வே இல்லாம வாழ்வா சாவாங்கிற கடைசி கட்டத்தை கடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே நீங்கள் விடப்போகும் அரைக்கூவல். என்ன தெரியுமா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மறுபிறவி எடுத்து மாவீரனாக, மாவீர மங்கையாக மாறும் வருடம் இது. எப்படி அடிச்சு சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? அதுதாங்க இந்த 2025ஆம் ஆண்டு 50-60 வருடங்களுக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. இந்த 2025ஆம் ஆண்டுல பெரிய பெரிய கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகுது. அதாவது எல்லா வருஷமும் இந்த மாதிரி பெரிய கிரகங்கள் ஒரே ஆண்டுல பயிற்சி ஆகாது. ஆனா இந்த வருஷம் ராகு, சனி, குரு, கேது இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகுது. மற்றபடி சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன் இதெல்லாமே மாசத்துக்கு ஒரு முறை, 40 நாட்களுக்கு ஒரு முறை இப்படி பயிற்சி ஆகும். ஆனா இங்க முக்கியமான விஷயம், பெரிய கிரகங்கள் பயிற்சி ஆகிறது. அதாவது சனி பயிற்சி மார்ச் மாசத்திலையும், குரு பயிற்சி மே மாசத்திலையும், அதே மாசத்துல ராகு கேது பயிற்சியும் நடக்குது. அதாவது நீங்க நினைச்சு சிரிக்கிறது எனக்கு புரியுது. மாயி அண்ணன் வந்திருக்காக, மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்காக, வாமா மின்னலு அப்படிங்கறது மாதிரி எந்த பேச்சினாலையும் எங்க வாழ்க்கை மாற மாட்டாங்குது. மின்னல் மாதிரி சறுக்கு சறுக்குன்னு வந்துட்டு போவதை தவிர எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது முதல்ல நம்ம ஜாதகத்தை ஒதுக்கி வைப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க உங்க வாழ்க்கையில. அப்பதான் நீங்க ஏன் இந்த பூமியில பிறப்பு எடுத்தீர்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த சூட்சமத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே பெரிய வழியா இருக்காது. இந்த பூமியில வாழறது, ஜெயிக்கிறது, புகழ் அடையிறது பெரிய விஷயமா இருக்காது. அதாவது நாம எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். இதுதான் உண்மை. அதாவது நாம செய்யற ஒவ்வொரு செயல் வினைக்கும் அதற்கேற்றது மாதிரி பலன் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம்னா கர்மா, உங்களுக்கே தெரியும். இதுல இன்னொரு மொழியிலையும் சொல்லலாம், வினை பயன், செய்யற செயலுக்கு ஏற்ற பலன். அப்ப கர்மா அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட தலை விதி இல்ல, நாமளே உருவாக்கின வினை பயன் கர்மாங்கிறது. அதாவது இப்ப கடக்க போகிற ஒவ்வொரு பாதையும் நாம் இதற்கு முன்பு உருவாக்கிய பாதைகள். நாம என்ன மாதிரியான பாதையை உருவாக்கினோமோ அந்த பாதையில இப்ப நடக்க போகிறோம். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. ஒரு வட்டம். எவ்வளவு ஈஸியா சிம்பிளா சொல்லிட்டாங்க பாத்தியா? அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் தான் இப்ப நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம், அனுபவிக்க போறோம். இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்பதான் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போனதை விட்டுருங்க. இதுக்கப்புறம் நாம என்ன செய்யலாம், இந்த நிமிஷத்திலிருந்து நாம என்ன செய்யலாம், இதை மட்டும் நீங்க முடிவெடுத்துக்கங்க.
இந்த ஆண்டு உங்களுக்கு மிக முக்கியமான ஆண்டு. வெற்றியை ருசிக்க போறீங்க. அந்த வெற்றி உங்களை நேசிக்கணும் அப்படின்னா நிச்சயமா முதல்ல நம்பிக்கை, தைரியம் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கிற தொழிலோ சோதனையோ எதிர்பார்க்கும் வெற்றியை தரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு அழிவை நம்ம சந்திச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த வரலாறு இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய சிம்பிளான விஷயம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் எதிர்பார்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் எவ்வளவு சிம்பிள் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. உதாரணமா ஒரு தீ விபத்தோ வெள்ள அழிவோ திருடர்களால நஷ்டமோ ஏற்பட்டது அப்படின்னா நாம இடிஞ்சு உட்காந்துருவோம். நாம செய்யற வேலையில உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நேரம் அப்படின்னு உலகம் பூரா கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்துல எதுவும் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு உத்வேகம் கண்டிப்பா பிறக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வரலாறு. தாமஸ் ஆல்வா எடிசன் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். ஒரு நாள் ராத்திரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவருடைய விஞ்ஞான கூடம் தீப்பிடிச்சு எரியுது. எரிஞ்சு எல்லாமே சாம்பலாயிடுது. கருவிகள், டாக்குமெண்ட், அவருடைய கனவுகளும் சேர்ந்து அதுல எரிஞ்சு போயிடுது. இதை பார்த்த எடிசன் மகன் இந்த காட்சியை அப்பா பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாரு, உடல்நலம் பாதிக்கப்படுவாரு, அதுக்கப்புறம் அவர் முயற்சியே பண்ணாம விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாரு எடிசனுடைய மகன். பல ஆண்டுகளுடைய கனவும் உழைப்பும் ஒரே இரவுல நாசமாகி போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டார் அந்த பையன். உடனே அங்க வந்த எடிசன் பார்த்துட்டு அவசர அவசரமா, தம்பி ஓடு, உன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு வா, தீயினால எரிஞ்ச இவ்வளவு பெரிய பொருட்களை இதுக்கு முன்னாடி உங்க அம்மா பார்த்ததில்ல, இந்த தீய பார்த்ததில்ல, போய் கூப்பிட்டு வா, பெரிய தீயா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. தீ எரிஞ்சு நாசமாகி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில அந்த நாசமான ஆய்வுக்கூடத்தில் நடந்து போறாரு. அப்ப பின்னாடியே தொடர்ந்து வர உதவியாளர் அவர்கிட்ட எடிசன் சொல்றாரு. அதை கேட்ட உதவியாளர் உண்மையா அதிர்ந்து போனார். அப்படி உதவியாளர்கிட்ட எடிசன் என்ன சொன்னார்? அவர் சொன்னதை இந்த வீடியோட கடைசியா பார்க்கலாம். சரி, இந்த ஆண்டு அப்படி என்ன மாற்றத்தை விருச்சிக ராசிக்கு தரப்போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதன். அதனால இந்த ஆண்டு கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ ஒரு ஆர்வத்தோட வேகத்தோட எதிர்பார்த்திருப்பீங்க. சில விஷயங்கள் அவசரப்பட்டு கோட்டை விட்டுருப்பீங்க. எதுவுமே உங்களது வேகத்தாலும் கோபத்தாலும் நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீர்கள். நிறைய பேர்கிட்ட பிரச்சனை வச்சிருந்திருப்பீங்க. முன்னேறணும்னு நினைக்கும் போது உங்களது கோபத்தாலும் வேகத்தாலும் அதுல தடை வரும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி பிரச்சனை, தொழிலாக இருந்தாலும் பிரச்சனை, வேலை செய்யற இடத்துலயும் பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, கடன் வாங்கினாலும் கொடுத்தாலும் அங்க ஒரு பிரச்சனை. இப்படி உங்களது வேகத்தாலும் கோபத்தாலும் அதிக பிரச்சனையை இது வரைக்கும் விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் சந்திச்சிருப்பீங்க. என்னதான் பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு உங்க மனசு சொன்னாலும் உங்கள் உடல் அதை ஏற்காது. உங்களை பகடக்காயா பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா நீங்க வேகமா செயல்படுறதுனால கொஞ்சம் சரியா சிந்திக்க முடியாது. உங்களால வேகம் இருக்கிற இடத்துல விவேகம் இருக்காதுன்னு இதனாலதான் சொல்றது. அப்ப நீங்க வேகமா இருக்கிறதுனால விவேகத்தோடு சிந்திக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்ப உங்களை பயன்படுத்திக்கிறவங்க அதிகமா உருவாவாங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்களை பயன்படுத்திப்பாங்க. அதுபோல எவ்வளவுதான் நீங்க உதவி செஞ்சாலும் உறவினர்களுக்கு ஒரு நன்றி விசுவாசம் இருக்காது. எவ்வளவுதோ சம்பாதிக்கிறான் விடு, இதுல என்ன ஏமாத்தினா என்ன குறைச்ச, யாருக்கிட்டே ஏமாறுறான், நம்ம ஏமாத்தினா என்ன குறைச்ச. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உறவுகள் கூட இப்படி நினைச்சுக்கும். உங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த பெறணும், அடையணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர நீங்க கஷ்டப்படுற நேரத்துல, நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல உங்களுக்கு யாருமே உதவி செய்ய கூட இருக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. சந்தோஷத்துல கலந்துக்கிற பல நபர்கள் துக்கத்துல காணா போயிடுவாங்க. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா விலகிடுவாங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய புரிதல், ஒரு அனுபவம். மனுஷங்கள்லாம் எப்படிதான் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை இதுவரைக்கும் கொண்டு வந்து கொடுத்திருக்கும். அப்ப உங்கள் அருகிலேயே சதிக்காரர்கள், துரோகிகள், எதிரிகள் இருந்திருப்பாங்க இது வரைக்கும். இப்ப என்ன ஆவாங்க அப்படின்னா காணா போயிடுவாங்க, ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. திடீர்னு எதுக்கு உங்களை விட்டு ஒதுங்கினாங்க அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மறைந்து விடுவார்கள். அதுல கூட ஒரு சூட்சமும் இருக்கும். அப்ப எந்த ஒரு பிரச்சனைய இது வரைக்கும் நீங்க பார்த்திருந்தாலும், துரோகத்தை அனுபவிச்சிருந்தாலும், ஒரு வேலை போச்சு, தொழில நஷ்டம் வந்தது, ஒரு இடத்துல வம்பு வழக்கு வந்துருச்சு, குடும்பத்துல உங்களுக்கே தெரியாம பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ உங்க கூட இருந்தவங்க, உங்க கூட பழகினவங்க, நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா இவங்களாலதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கும். இப்ப அவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த வருஷத்துடைய மகிமை. அரசாங்கத்துடைய அனுகூலம்,
அரசாங்கத்திலிருந்து ஏதோ ஒரு வாய்ப்பு, ஒரு பணியா இருக்கலாம், அல்லது கான்ட்ராக்டா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு உதவி இருக்கலாம். அரசு துறையில இருந்தோ அல்லது அரசியல்வாதிகள்ட்ட இருந்தோ உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படிங்கிறது மாதிரி காத்திருந்தவர்களுக்கு எதுக்காவது நீங்க காத்திருப்பீங்க. ஒரு பணத்துக்கு காத்திருக்கலாம், ஒரு தொழிலுக்கு காத்திருக்கலாம், தொழில் செய்யறது எப்படி, தொழில் எப்ப ஆரம்பிக்கிறது அது காத்திருக்கலாம், ஒரு வேலைக்காக காத்திருக்கலாம், ஒரு கணவன் வரவுக்காக அல்லது மனைவி வரவுக்காக, அதாவது புது பொண்ணு புது மாப்பிள்ளை கல்யாணம் எப்ப பண்றது, எதுக்கெல்லாம் காத்திருந்தீங்களோ அந்த காத்திருத்தல் இந்த ஆண்டோட முடிஞ்சிடும். மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கு ஒரு புண்ணியமா ஆயிடுச்சு, உண்மையா சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். அதுபோல நெடுநாட்களா இழுபறியா இருந்த வம்பு வழக்குகள், வர வேண்டிய பணம் அல்லது வர வேண்டிய சொத்து இழுபறியா இருந்துச்சு அப்படின்னா தடையை உடைச்சுக்கிட்டு இப்ப உங்களை வந்து சேரும். குடும்பத்துல மன கஷ்டங்கள் நிறைய இருந்திருக்கும். ஏன் வேலைக்கு போகல, உனக்கு திறமை இல்லையா, உன்னாலலாம் முடியாதா, இந்த வேலையா செய்யல, இந்த மாதிரி அடுத்த விட்டு பையனுக்கு டிகிரி தான் முடிச்சான் அதுக்குள்ள வேலை வந்துருச்சு, நீ ஒழுங்கா படிச்சிருக்கியா, நீ ஒழுங்கா படிச்சிருந்தா உனக்கு வேலை வந்திருக்கும். இப்படி மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும், உங்களையே அவமானப்படுத்துறது மாதிரி பேசுவாங்க. அதுபோல இந்த வேலைக்கு ஏன் போகல, அவர் அடுத்த வீட்டுக்காரரு எவ்வளவு பெரிய வேலையில சேர்ந்திருக்காரு, எப்படி சம்பாதிக்கிறாரு, கண்ணும் கருத்துமா எப்படி இருக்காரு, அப்படி பிரச்சனை வரும். நீங்க பெண்களாக இருந்தா அவர் அந்த பொண்ணு எப்படி சம்பாதிக்குது, அந்த பொம்பளை எப்படி சம்பாதிக்கிறா பாரு, நீனு தான் வீட்டுல உட்காந்து உடம்பு தான் ஏத்திட்டு இருக்க, உடம்பு தான் வளர்த்துக்கிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பேச்சு வாங்கியிருப்பீங்க இந்த காலகட்டத்தில். அப்ப குடும்பத்துக்குள்ளாரே பொருளாதாரம், கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, உறவுகள்கிட்ட பிரச்சனை, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கும். அதுல எல்லாம் ஒரு தெளிவு பிறக்கும். இதுக்கு மேல அது இருக்காது. அந்யோன்யம் அதிகரிக்கும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. அப்படியே எண்ணமும் செயலும் வேறுபடும். இந்த கிரக அமைப்புகள்லாம், அதுவும் குரு ஒரு உன்னதமான ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுப்பார்கள். அழகா பேசுவீங்க, அன்பா பேசுவீங்க. உங்க குடும்பத்துக்குள்ளாரையே இந்த வருஷம் ஆரம்பிச்சாலே ஏதோ புதுசா ஒரு உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் வந்திருக்கும், உங்களது உழைப்பு சக்சஸ் ஆயிருக்கும், நீங்க உழைச்ச உழைப்புக்கு பலன் கிடைச்சிருக்கும். அதெல்லாமே இந்த ஆண்டு ஒரு அற்புதமான மாற்றத்தால குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை அபரிதமா இருக்கும். களவு போன பொருட்கள்லாம் திரும்ப கைக்கு வரும். உங்களை விட்டு யாராவது போயிருந்தாங்க, குடும்பத்துல உள்ளவங்களே உங்களை விட்டு போயிருந்தாங்க அப்படின்னா வந்து ஒண்ணு சேருவாங்க. உறவுகள் யாராவது சண்டை பிடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா ஒண்ணு சேருவாங்க. அப்ப வித்தியாசமான சிந்தனை, வித்தியாசமான செயல், இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது, அனுபவத்துல பேசுறது, இதெல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சம்பவங்களை ஏற்படுத்தும். உங்களுடைய தோற்றத்துல ஒரு பொலிவும், நடையில் ஒரு மெடுக்கும் ஏற்படும். நீங்க வேணா பாருங்க. உண்மையா நீங்க உதவி செஞ்சுட்டு நிறைய பேரை வந்து இவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டீங்க. அது போல உள்ளவங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. ஏன்னா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றது மாதிரி இவங்கெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. திடீர்னு அவங்க ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க, ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க, ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. அவங்க மூலியமா உங்களது ஒரு பெரிய காரியம் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல, இந்த வருஷத்துல உண்டு. பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல வாழ்க்கையில யார் எப்படி, எந்த அளவுக்கு நம்ம கிட்ட உண்மையா இருக்காங்க, எந்த அளவுக்கு போலியா நடிக்கிறாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வருஷம். உண்மையா ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறணும், ஒரு மனுஷி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா நம்முடைய சொந்த உழைப்பு, சிந்தனை, செயல்பாடுகள் பாதி பங்கு. அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க, கணவனோ மனைவியோ அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ நண்பர்களோ உறவினர்களோ, இப்படி யாரெல்லாம் கூட இருக்காங்களோ நம்முடைய முன்னேற்றத்திற்கு பாதி காரணம் அவங்களா இருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு உதவிகள் செய்யக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அந்த உதவி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதுவே உங்களது வளர்ச்சியை அபரிதமா மாற்றும். குடும்பத்துல நல்ல பேர் வாங்குவீங்க. திருமணம், சுபகாரியங்கள், இதெல்லாம் இந்த காலகட்டத்துல, இந்த வருஷத்துல கண்டிப்பா நடக்கும். நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் நடக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், அதுபோல ரொம்ப நாளா எழுத்துக்கிட்டு இருந்த அந்த காது குத்தி, வீடு குடி போகிறது, நிலம் வாங்கணும்னு நினைச்சது, இது எல்லாமே இது மாதிரியான சுப காரியங்கள் நடக்கும். மெயினா அந்த முருகனுடைய பலத்தா சோர்வடையாம வேலை செய்ய போறீங்க, உழைக்க போறீங்க. எங்க இருந்த முருகன் வந்தார் இடையில, அதுதான் இறைவன் இல்லாம, ஒரு பிரபஞ்ச சக்தி இல்லாம நாம கிடையாது, நம்முடைய செயல்பாடுகள் கிடையாது. அதனால எந்த அளவுக்கு தெய்வத்தை நீங்க வணங்கிட்டு அல்லது தெய்வ தரிசனத்தோடு, தெய்வ அருளோடு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பலன் உங்களுக்கு அபரிதமா இருக்கும். அதனால அந்த சரவணனின், அந்த முருகனின் தெய்வ பலத்தால் சோர்வடையாம வேலை செய்ய போறீங்க. மற்றபடி இந்த காலகட்டத்துல உதவி செய்யறத நிறுத்துங்க. யாருக்கு உதவி செய்யறத? தேவையில்லாதவர்களுக்கு உதவி செய்யறத நிறுத்துங்க. நட்புக்காகவும் மரியாதைக்காகவும்
உதவி செய்யறத நிறுத்துங்க. தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது உங்களுக்கு புண்ணியமா ஏற்படும். நீங்க செய்யற உதவிக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய காலம். அது போல இவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு எந்த ஒரு உதவியும் இந்த வருஷத்துல செய்யாதீங்க. இந்த உதவி நமக்கு வருமோ வராதோ தெரியாது. ஆனா நம்மள்ட்ட இருந்து உதவி வாங்குறவங்க நல்லா இருக்கட்டும், அந்த மனசோட உதவி செய்யுங்க. அதுபோல அவசியமில்லாத பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. அப்ப சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா செலவை குறைக்கலாம், நேரத்தை குறைக்கலாம், உடல் உழைப்பை குறைக்கலாம். இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பாதீங்க. புதிய நண்பர்களை நம்பாதீங்க. பட்டும் படாமலும் ஒரு வருஷத்துக்கு ஓட்டுங்க. புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல பெரிய பிரச்சனையில சிக்க வர்றதுக்காகத்தான் இருக்கும். அப்ப அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய செயல்கள் இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு கடத்தி ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல நம்பணும் அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்பலாம். அது வரைக்கும் தொட்டும் தொடாமலும் இருங்க. இந்த வருஷத்துல கிடைக்கக்கூடிய நண்பர்கள் துரோகிகளாக இருப்பார்கள். அதுபோல பொது காரியத்துல ஈடுபடும் போது எச்சரிக்கையா இருங்க. எதிரிகள் உருவாகுவாங்க. சமுதாயத்துல உயர்ந்தவர்களுடைய பழக்கம் ஏற்படும். அதுபோல பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுடைய அதிகாரிகள் அல்லது ஓனர் அல்லது சமுதாயத்துல அந்தஸ்துல இருக்கிறவங்க, தொழில் அதிபர்கள், இவங்களுடைய நட்பு கிடைக்கும், இவங்களுடைய உதவி கிடைக்கும். அதுபோல உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்தா சிறப்பா இருக்கு இந்த வருஷம். உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன குறைபாடு அப்படின்னா முதல்ல மனக்குழப்பம் தான். அதனாலே உங்களுக்கு நிறைய நோய்கள் வந்திருக்கும். அந்த ஒரு கோபத்தாலே உடம்பு ஹீட் ஆகும். அந்த ஹீட் பிரச்சனை உங்களுக்கு அதிகம் உண்டு, அது பெண்களோ ஆண்களோ. அப்ப மனசை குளிர்ச்சியா வச்சுக்கோங்க, அமைதியா வச்சுக்கோங்க. அப்படி எங்க போனாலும் அந்த அமைதி நிம்மதி கிடைக்கல அப்படின்னா கோவிலுக்கு போயிடுங்க. ஒரு அமைதியான இடத்துக்கு போய் உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, ஒரு மெலோடிஸான பாட்டை பாடுங்க. ஒரு மந்திரத்தை கத்துக்குங்க. ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சரவண பவ அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்தது, மனக்குழப்பமா இருந்தது, அதனால நோய்கள் வருது, நோய்கள் அதிகமா இருக்கு உடம்புல அப்படின்னா ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒரு மணி நேரம் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ எத்தனை ஆயிரம் முறை வேணாலும் சொல்லுங்க. 1,08,000 முறை வரைக்கும் சொல்லிட்டீங்க அப்படின்னா கடவுளே உங்களுக்கு நேரடியாக அருள் புரிவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இது முருகனாலத்தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு ஆணித்தரமா உங்களுக்கு நம்புற அளவுக்கு அவர் அருள் புரிவார். அந்த காரியத்தை சாதிச்சு கொடுப்பார். இதெல்லாம் இன்னொருடைய அனுபவம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காம பல பிரச்சனைகளை தீர்க்கிற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். திடீர்னு நீங்க உழைக்கிற உழைப்பிலையும் செய்யற வேலையிலையும் பணம் வர ஆரம்பிக்கும். இப்படி நடக்கும், இப்படி வாழ்க்கை மாறும், இந்த வேலை கிடைக்கும், இந்த தொழில லாபம் கிடைக்கும், நான் இதெல்லாம் நினைச்சே பார்க்கல, இந்த வியாபாரத்துல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. எல்லா வருஷமும் இதை தான் சொல்றாங்க, மாறல. காரணம் என்னன்னு பார்க்கணும். காரணம் நாமத்தான் இருப்போம். அது எவ்வளவு பெரிய விதியாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியம், பலம் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒரு விஷயத்த பெரிய பிரச்சனைன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு சிம்பிள் பிரச்சனை, இதெல்லாம் நம்மள மனசை பாதிக்காது, நம்ம உடலை பாதிக்காது அப்படி நினைச்சிட்டு போயிடலாம். அப்ப உங்க கையில தான் இருக்கு வெற்றியும் தோல்வியும். இந்த ஆண்டு என்னால முடியும், இந்த 2025ஆம் ஆண்டு எனக்கான காலம், என்னுடைய வருடம் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் நீங்க சாதிக்கலாம். வியாபாரிகள் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு லாபம் காத்திருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு உழைப்புக்குமே பலன் கண்டிப்பா இருக்கு. கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம், தடைகள் ஏற்படலாம், ஆனாலும் வெற்றி உங்களுக்கு தான். வாடிக்கையாளர்களை கவரணும் ஒரு வியாபாரிகள் அப்படின்னா புது புது ஐடியாவை செய்வீங்க, புது புது திட்டங்களை திட்டுவீங்க. பெரிய முதலீடு போடாம சின்ன முதலீட்டுல இருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பெரிய வெற்றி கிடைக்கும். கடன் மட்டும் வாங்காம இந்த காலகட்டத்தில் எப்படியாவது இந்த வருஷத்தை ஓட்டுறதுக்கு பாருங்க. கடன் வாங்காம நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது எல்லாமே லாபமா கிடைச்சி ஒரு முதலீடா அல்லது சேமிப்பா செய்வீங்க. கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கடன்லயே அந்த லாபம் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அடுத்தது வேலை தொழில் செய்யறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும். அதுபோல 100 மடங்கு அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அமையும். எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு, அனுசரிச்சு மட்டும் போகணும், அவ்வளவுதான். எது நல்லது எது கெட்டது உங்களுடைய நடைமுறைகளை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது அலுவலகத்துல நீங்க முதல் ஆளா வரலாம். அதுக்காக உயரதிகாரிகளுக்கு ஜால்ரா போடணும் அல்லது அவர்களை கவர்றதுக்காக நம்ம நடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. உண்மையா உங்களது திறமையை வெளிப்படுத்தினாலே உங்களுக்கு பதவி உயர்வு தானா வரும். அந்த பதவி உயர்வு நிலைச்சிருக்கும். அதனால நீங்க எடுக்கிற வேலை ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் அலைபாயும் மனசு உங்களை வேலையிலையும் தொழிலையும் ஈடுபட விடாது. மனசு அடுத்த பாலினத்தவர்கள் மேல, ஒரு ஆணாக இருந்தால் பெண் மேலேயோ, பெண்ணாக இருந்தால் ஆண் மேலேயோ ஈர்ப்பு வரும். அந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே வேலையாக உங்க மனசை மாத்திரும். பைத்தியம் பிடிச்சது மாதிரி கூட
அந்த பொண்ணு பின்னாடி அந்த ஆண் பின்னாடி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்பதான் உங்களுக்கு பெரிய சிக்கல் வர்றதுக்கான அமைப்பு, கோர்ட்டு வம்பு வழக்கெல்லாம் ஏற்படும். உங்களுடைய எண்ணங்களை தொழில வேலையில மாத்திக்கிட்டீங்க, போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஜெயிக்கிறது மாதிரி உங்களால எந்த வருஷமும் ஜெயிக்க முடியாது. ஹையஸ்ட் வருஷம் 2025 உங்களுக்கு அப்படின்னு நீங்க முடிவெடுத்துக்கலாம். நீங்க எடுக்கிற வேலையில கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு உச்சத்தை அடைவீர்கள். நீங்க செய்யற வேலைய ஏதோ கடமைக்காகவும் விதியே இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு, நம்ம படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கு சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற வெறுப்பு இல்லாம எதை செஞ்சாலும் அதை கடவுளாக, ஏன்னா நம்ம நாட்டுல கடவுளுக்கு பஞ்சம் இல்லை. இதை நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா எல்லாரையும் நாம மதிக்கிறோம், கடவுளுக்கு இணையாக பார்க்கிறோம், அதுதான் அர்த்தம். அப்ப நாம செய்யற வேலையையும் தொழிலையும் வெறுப்போட செஞ்சீங்க அப்படின்னா ஒரு படி கூட மேல ஏற முடியாது. அதே நேரத்துல கருமமே கண்ணாயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு, உங்கள் கொடி பறக்கும் இந்த ஆண்டுல. அப்ப நாம செய்யற வேலையை தொடங்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றிய சிந்தனைகள் அதிகமா இருக்கணும், எண்ணங்கள் அதிகமா இருக்கணும். உங்களை எந்த ஒரு விஷயம் தூங்க விடலையோ அதுல கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க. அதே நேரத்துல பயந்துடக்கூடாது. நிறைய முயற்சி பண்ண போறீங்க இந்த வருஷம், நிறைய உழைக்க போறீங்க, நிறைய மனிதர்களை சந்திக்க போறீங்க, நிறைய சிந்திச்சு செயல்பட போறீங்க. ஆனால் அங்க நம்பிக்கை தான் முக்கியம். உண்டு உண்டு என்று நம்பிக்கை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. இப்படி முடியும் அப்படின்னு நம்பி அடுத்தவங்களால முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை சுலபமா நீங்க முடிச்சு காட்டுவீங்க, சாதித்து காட்டுவீர்கள். இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான பாடல். உங்களுக்கு சோர்வு ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சாங் போட்டு ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, மீண்டும் பிறப்பீர்கள். இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான பாடல்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. பெண்களுக்கெல்லாம் இது வரைக்கும் கணவருடைய ஒற்றுமை சுமாரா தான் இருந்திருக்கும், கண்டிருக்கவே மாட்டாங்க உங்களை. ஏன்னா உங்களுடைய திறமை கூட வெளியில வந்திருக்காது, அதனால கண்டிருக்க மாட்டாங்க, அலட்சியப்படுத்தி இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள்லாம் நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்க, ஒரு இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கீங்க அல்லது குடும்ப தலைவியா இருக்கீங்க, அப்படிலாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு ஜடம் இருக்கட்டும் ஒரு ஓரத்துல அப்படிங்கிற கணக்குல தான் இது வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இதுக்கு மேல இந்த வருஷம் உங்களை நினைவுபடுத்தும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்ல வைக்கும், உங்களது புகழை பாட வைக்கும். உங்க குடும்பத்துல பெண்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு நம்மளால முடியும் அதை மட்டும் நினைச்சீங்க. ஆண்களுக்கு 1000 வேலை இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு 5000 வேலை இருக்கு, 5000 தொழில் இருக்கு, 5000 வழிகள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வருஷம் செயல்பட போறீங்க. புது புது ஐடியாக்கள் உங்களுக்கு வரும். நிர்வாகத்துல சாதிப்பீங்க, அலுவலகத்துல சாதிப்பீங்க, குடும்பத்துல சாதிப்பீங்க. ஒரு துறை மேல ஒரு தொழில் மேல ஆசைப்பட்டீங்கன்னா அதுல சாதிப்பீங்க. சாதனை இந்த வருஷம் பெண்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு. அதே நேரத்தில் ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால தெய்வ அருளோட எல்லா விஷயத்தையும் உங்களால செய்ய முடியும் இந்த ஆண்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல தெய்வத்தினுடைய அருளை பெறுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு போங்க, அடுத்து இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் உங்களுக்கு மிக சிறப்பா அமையும். கடவுளே கதி அப்படின்னு இருங்க. திருப்புகழ் தினமும் படிச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் விலகி முருகனுடைய திருவருள் உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் முழுசா கிடைக்கும். அதை நீங்க உணர்வீங்க. தினமுமே அந்த திருப்புகழ் படிங்க. கனவிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலோ முருகன் உங்கள்கிட்ட வந்து சில அறிகுறிகளை காட்டுவார். அது மாதிரியான நேரத்துல உங்களுக்கு இறைவன் ஆதரவா இருக்கிறார், அருள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த 2025 திருச்செந்தூருக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த 3 செயல்களையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளுடைய வடிவமா திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் அருள் செய்கிறார். அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 8 முதல் 12 மணி நேரம் அங்கேயே இருங்க. காலையில போனா மாலை வரைக்கும் அங்க தங்குங்க, இரவு போனா மறுநாள் காலை வரைக்கும் தங்கிட்டு வாங்க. அப்பதான் அந்த முருகப்பெருமானின் முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும், பரிபூர்ணமா கிடைக்கும். அதனால இந்த திருச்செந்தூர் தலத்துக்கு இந்த வருஷம் ஒரு முறையாவது போயிட்டு இந்த முருகனை வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் அந்த முருகன் அருளால் கர்ம வினையெல்லாம் கரைந்து உங்களது தலையெழுத்தே மாறும். அது எவ்வளவு பெரிய விபத்து பிரச்சனை சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுக்கான பிரச்சனைகளை அவர் முடித்து வைப்பார், கர்ம வினையவே தீர்ப்பார். எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா 3 மும்மூர்த்திகளும் அவருடைய வடிவுல இருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் போயிட்டு முருகனை தரிசனம் செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல, முருகன்
அவரது பார்வை நம்ம மேலே விழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும். அதுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டுல முருகப்பெருமானின் படத்துக்கு விளக்கேற்றி வச்சு முருகன்ட்ட மனம் விட்டு பேசுங்க. நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் இருக்கும், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எதிரிகள் இருப்பாங்க, தொழில் துரோகிகள் இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் முருகன்கிட்ட சொல்லி புலம்புறதை விட்டுட்டு முருகனோட ஒன்றி மனம் விட்டு பேசுங்க. மனதார முருகா அப்படின்னு அடையுங்க. நீயே துணை எனக்கு, உன்னை தவிர என்னை காக்க யாருமே இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் அப்படின்னு மன உறுதியோட சொல்லி தினமும் இந்த திருப்புகழ் படியுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவராவே உங்களை கொண்டு போய் திருச்செந்தூர்ல விடுவார். உங்களால தவிர்க்கவே முடியாது. அந்த நேரத்துல அவர் நினைக்கும் போது நீங்க அங்க இருப்பீங்க. அங்க போயிட்டு அந்த நேரத்துல வந்துட்டீங்க அப்படின்னா கர்ம வினைகள் கரைந்து கோடீஸ்வரராக பணத்துல மட்டும் இல்ல மனதிலையும் அந்த புனிதத்தை உங்களால அடைய முடியும். என் அன்பு நண்பர்களே, நான் சொல்றது எல்லாமே இதுதான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஏழையாகவும் இருக்கலாம். உங்க வீட்டு பூஜை அறையும் சமையல் அறையும் சுத்தமாக இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப கீழே. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம வீட்லயும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பூஜை அறையில நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும், ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே சரி. நாற்றம் இதெல்லாம் வந்ததுன்னா சத்தியமா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. அங்கத்தான் எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு. சில வீட்டுக்கு போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு வாடை வந்துகிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, அடிக்கடி பிரச்சனைகள், வீட்டில் சந்தோஷமே இல்லை, சுப நிகழ்ச்சியிலே நடக்கல, எந்நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், அழுகை, கடன் பிரச்சனை இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் தான் காரணம். அதுபோல வெள்ளி செவ்வாய் இந்த கிழமையெல்லாம் தீபம் ஏற்றி ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பா மற்ற 7 நாள்லையும் முடியலன்னா அந்த 2 நாளாவது செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு நாணயத்தால் பூஜை செய்வது நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்க உறுதி செய்யறது மாதிரி. ஊறுகாய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நம்ம வீட்டில் ஊறுகாய் இருக்கும். இதெல்லாம் தெய்வீகத்துக்கு தொடர்புடையதா அப்படின்னு இது வரைக்கும் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனால் குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு ஊறுகாய். அதனால வீட்டின் சமையல் அறையில உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். பணத்துக்கு குறை இருந்தாலும் இந்த உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதுக்கெல்லாம் குறையே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பார். இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. லட்சுமி விளக்கு வச்சுக்கோங்க. நெய் இருக்கான்னு பாருங்க. 7 வகையான திரி வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன வகை திரி? பஞ்சு திரி, வாழைத்திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, மஞ்சள், சிகப்பு, பச்சை திரி, இப்படி 7 வகையான திரிக்கள் இருக்கணும். பஞ்சதீப எண்ணெய் இருக்கணும். பஞ்சகாவிய விளக்கு இருக்கணும். அகர்பத்தி, சாம்பிராணி, சூடம், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம், பாவ புண்ணியங்களை சரி பண்ணக்கூடிய பச்சரிசி கோலமாகும். நான் சொன்ன மாதிரி குபேரனுக்கு பிடிச்ச ஊறுகாய், உப்பு, மஞ்சள் இந்த பொருள்லாம் இல்லாம எந்த வீடு இருக்குதோ அந்த வீட்டுல அடிச்சு சத்தியமா சொல்றேங்க குபேரனும் இருக்க மாட்டார், லட்சுமியும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? பணம் காசு தங்காது. எந்நேரமும் கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பணத்தால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருள்லாம் சுத்தமான பொருளா வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாத எண்ணெயோ அல்லது பச்சை கற்பூரமோ. நம்ம கடவுளுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம், ஏதோ ஒரு பொருளை கடையில் வாங்கி கம்மியாக கிடைக்குதுன்னு பரிகாரம் செய்வோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசாட்சிப்படி சுத்தமான பொருளை தேடுவோம். எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குட் பேபி சுத்தமான தரமான பூஜை பொருட்களாக இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கி முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க. இது ஒரு விளம்பரம் தான். வீட்டில் வாங்கி வச்சு இந்த பூஜைகள் எல்லாம் செய்யுங்க, பரிகாரங்களை செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில் உணவு எப்படியோ அரிசி, பருப்பு, கோதுமை, காய்கறிகள், மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குதோ அந்த மாதிரி கிச்சன் ரூமில் இந்த பொருளாக இருந்ததுன்னா பூஜை ரூமில் இந்த பொருள் இருந்தே ஆகணும். எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்காது, நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும். உங்கள் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமுமே வராது. மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? நம்பினவங்களுக்கு மட்டும்தான். நம்பிக்கை இல்லாமல் கமெண்ட்ஸில் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன விளம்பரமா, நல்ல ப்ராடக்ட் அட்வர்டைஸிங்க, நல்லா மார்க்கெட்டிங் திறமையா, இப்படி பல எழுத்துக்கள். அதை பற்றி நமக்கு என்னப்பா கவலை? மற்றவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை நம்ம சரியாக செய்கிறோமா? திருடல, கொள்ளடிக்கல, அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு வயிற்றெரிச்சலோட நம்ம பணம் சம்பாதிக்கல, நேர்மையா இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் சொல்லி அனுப்புனதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செல்வ செழிப்பின் உச்சிக்கே நீங்க போவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லல, சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்கிறது.
சீக்கிரம் நீங்க செல்வந்தர் ஆகணும் அல்லது கோடீஸ்வரர் ஆகணும், செல்வங்களையும் புகழையும் உங்க வீட்டுக்கு கொண்டு வரணும், பிரச்சனைகளையும் தடைகளையும் உடைக்கணும் அப்படின்னா இந்த தாந்திரிக ரகசியத்தை கேட்டுக்குங்க. இது தன ஆகர்ஷண ரகசியம். அதாவது வீட்டுல அஷ்டலட்சுமிகளையும் செல்வங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம் இது. ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில குளிச்சுட்டு சுத்தமான உடையில நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மஞ்சள் விரிப்பு ஒரு துண்டை போட்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு பக்கத்திலேயே மஞ்சளால பிடிச்ச பிள்ளையார வச்சுக்கோங்க. வடக்கு முகமாக மகாலட்சுமி படத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முத நாள் ஒரு வேலை நீங்க செய்யணும். என்ன செய்றீங்க அப்படின்னா, பவளமல்லி செடியோட வேர்ல ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் 11 சிறிய வெள்ளை குண்டுமணிய எடுத்துக்கோங்க. வெள்ளை குண்டுமணி அப்படின்னா வெண்குண்டுமணி அப்படிங்கறதா வெள்ளை குண்டுமணி. சிவப்பு குண்டுமணி மாதிரியே தெரியும். அதுல 11 குண்டுமணி எடுத்துங்க. ஒரு தாயத்துல அந்த வேரையும் 11 குண்டுமணியும் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம இப்ப செய்ய போற அந்த பூஜையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நொச்சி செடிக்கு என்ன பண்றீங்க, மஞ்சள் எடுத்து மஞ்சள் கயிறால காப்பு கட்டி அந்த ஆணி வேரை எடுத்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் தடவிக்குங்க. கொண்டு வந்து அந்த பூஜை அறையில வச்சுங்க. இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது 4:30 to 5:30 இந்த பிரம்ம முகூர்த்தத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில உட்காந்துடுறீங்க. நம்ம சொன்ன மாதிரி சுத்தமா ஆடை உடுத்திக்கிட்டு மஞ்சள் துணியில அமர்ந்துக்கிட்டு போட்டோ அது மாதிரி பிள்ளையெல்லாம் பிடிச்சி வச்சு உட்காந்துருங்க. அப்படியே வெற்றிலை, பாக்கு, ஏலக்காய், தேங்காய், பழம், ஊதுபத்தி இதெல்லாம் ஒரு பித்தளை தட்டுல வச்சு தீபாராதனைக்காக வச்சுங்க. பூஜையை தொடங்கிங்க. இந்த பூஜைக்கு குத்து விளக்கு மிக மிக நல்லது. குத்து விளக்குல பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வச்சுக்கோங்க. பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. அதுபோல பச்சரிசி கோலமாவால, மண் பவுடரால பண்ணாதீங்க, பச்சரிசி கோலமாவால தாமரைப்பூ கோலம் நீங்க அமர்ந்திருக்கிறதுக்கும் பக்கத்துல போட்டுக்கங்க. பஞ்சகாவிய விளக்கு இல்லைன்னா பஞ்சகாவிய சாம்பிராணி இல்லைன்னா பஞ்சகாவிய அகர்பத்தி இதை நீங்க வாங்கி அங்க ஏற்றி வச்சுங்க. பஞ்சகாவியம் அப்படின்னா பால், தயிர், கோமியம், சாணம், நெய் இந்த 5 பொருட்களையும் சேர்த்து தயாரிக்கப்பட்டதான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள். பசுமாடு அப்படின்னாலே அஷ்டலட்சுமிகள் குடிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொன்ன பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு தீபதூபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏற்றி முடிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 108 முறை மந்திரத்தை சொல்லணும். ஓம் யாதேவி சர்வபூதேஷு லட்சுமி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம். எடிசன் அந்த எரிஞ்சு முடிஞ்ச ஆய்வகத்தை கடந்து போயிட்டு இருக்கும்போது உதவியாளர்கிட்ட சொன்னார்னு ஒரு விஷயத்த சொன்னோம். எடிசன் அந்த உதவியாளர்கிட்ட சொல்றாரு, நாம கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும். நம்முடைய தவறுகளும் தோல்விகளும் உலகின் கண்ணில் படாமல் ஒரே அடியா மறைச்சிட்டாரு இறைவன். போகட்டும், நாம எல்லாத்தையும் இனிமே முதல்ல இருந்த ஆரம்பிக்கலாம், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. பிரச்சனையை சந்திச்சு முடிச்ச உடனே இது மாதிரி பேசுறதுக்கு நடந்துக்கிறதுக்கு எத்தனை பேரால முடியும்? அந்த பக்குவம் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கும் தேவை. அப்படி வந்துருச்சு அப்படின்னா எடிசன் சாதிச்சது மாதிரி நம்மளாலையும் சாதிக்க முடியும். உலக புகழ் அவர் மறைஞ்சு எத்தனை வருஷமானாலும் ஆகலாம். ஆனா அவர் இன்னும் ஒவ்வொரு ஆராய்ச்சியிலையும் கண்டுபிடிப்பிலையும் இருந்துகிட்டே இருக்கார். அப்ப சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி ஒரு மனோதிடத்தை, நம்பிக்கையை ஏற்படுத்துகிற தன்மை இருக்குல்ல, அதுதான் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கணும். ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கும் போது முயற்சி, காலம், பொருள் இதெல்லாம் திடீர்னு இழந்துட்டோம் அப்படின்னா அப்ப மட்டும் நம்ம மனதைரியத்தை விட்டுறக்கூடாது. அதுதாங்க பெரும் பிரச்சனையே. சோர்ந்து போயிடுவோம். அந்த மனதைரியம் வெற்றியை நோக்கி நம்மளை வழி நடத்தும். மனதைரியம் மட்டும் நமக்கு திடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெற்றி நம்ம கையில தான். அதனால உங்களுடைய பிறப்பு மதிக்க முடியாத செல்வம். இதை புரிஞ்சுக்கிட்டு பாரதியார் கேட்டார்ல, இன்னல்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, துயரங்கள் சூழும் பொழுது, சூழ்ச்சிகள் பலம் வரும்பொழுது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆணித்தரமா சொல்லுங்க. வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. ஆக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆம், வீழ்வேன், ஆனால் எழுந்தே தீருவேன். நம்முடைய வெற்றி நேர்கோட்டுல உயர போறதே இல்லை. எப்படியும் மேல ஏத்தம் இறக்கமா தான் இருக்கும். வீழ்ந்தால்தான் எழுச்சி. இழப்புகளை ஏற்க மறுப்பவன் வீழ்ந்தே கிடப்பான். நாங்க சொல்றது வீழ்தல் அப்படின்னா உடல் சார் வீழ்ச்சி அல்ல, மாறா உளம் சார், உள்ளம் சார்ந்த வீழ்ச்சி, மனது சார்ந்த வீழ்ச்சி. எவன் ஒருவன் இழப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறானோ, எவள் ஒருவள் இழப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறாளோ, எவன் எவள் வீழ்த்தினாலும் எழுவான் எழுவாள். வீழ்வதற்கு காரணம் நாம இல்லைனாலும் நாம எழுவதற்கு நம் கைகள் காரணமாக இருக்கணும்.
இருக்கணும் ராசா, இருக்கணும். வீழ்ந்தவர் ஒரு நாள் சுயமுயற்சியில் எழுந்தே தீர வேண்டும். இந்த உலகத்துல நம்மளை தூக்கிலிட பல வேடிக்கை மனிதர்கள் இருக்கிறார்களே தவிர தூக்கிவிட எவருமே இல்லை. ஆகவே உன்னை நம்பு, இழப்புகளை ஏற்க பழகு, அடிபட நீ உறுதியாவாய். வீழ்ந்தாலும் எழுவோம், விதைகளாய் மறுபிறவிக் கொள்வோம். இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்க, என்னை படைச்ச உன்னை என்றும் தாழ விடமாட்டேன் பிரபஞ்சமே. நம்மை வீழ்த்து நினைக்கும் ஆத்மாக்களுக்கு சொல்லுங்கள், இருப்பதற்காக வாழும் மனிதர்களுக்கு நடுவிலே வாழ்க்கையை பறப்பதற்காக என வாழும் நான். சாம்பலிலிருந்து மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல உயிர்த்தெழுந்து வாழ்ந்தவன் நான். விழுந்து விட மாட்டேன். தேடிச்சோறு நிதம் நின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கோற்று கிரையென பின்பாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?